ஆலய தீபம் சேனல் வாயிலாக நம்ம வந்து பல ஆன்மீக தகவல்கள் அதே போல் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு ராசிக்கு வந்து 2025 வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் வர்ற மேலும் வந்து இந்த மாதிரி ஆன்மீக தகவல்கள் அனைத்துமே வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றுமே வந்து உபயோகமான வகையில் உங்களுடைய வாழ்க்கையை வந்து மேலும் மேலும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற வகையில் இருக்கும் அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியும். அதனால் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பல பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஷேர் பண்ணும்போது ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஷேர் பண்ணும்போது வந்து பல மடங்காக நம்மளுக்கு வந்து ஒரு பிரபஞ்சம் ஒரு விஷயத்தை நம்மளுக்கு நடத்தி கொடுக்கும் அப்படின்றது பேரு. நீங்க எந்த வீடியோவை ஷேர் பண்றீங்களோ அதுல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்றது விஷயம். ஸோ அதனால வந்து அனைத்து வீடியோகளும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே போல இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கறது 2025 ஜனவரி 1ல இருந்து 2026 ஜனவரி வரைக்கும் இந்த ஒரு வருட காலம் வந்து பாத்தீங்கன்னா கடக லக்னத்துக்கு எப்படி இருக்கு, ஒவ்வொரு ராசியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கடக லக்னம், கடக ராசி இன்னைக்கு நம்ம பார்க்கறது. ஸோ இந்த கடக லக்னம், கடக ராசியை பொறுத்த வரைக்கும் 2025 ஜனவரி 1ல இருந்து இந்த ஒரு வருட காலமும் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி சந்திர பகவான் வந்து பலமா இருக்கணும். ஒவ்வொரு லக்னத்துக்குமே வந்துட்டு லக்னாதிபதி ஆகட்டும், ராசி அதிபதி ஆகட்டும், இந்த 2025 ஜனவரி 1 பிறக்கும் பொழுது வான்மண்டலத்தில் நிலவும் அந்த கிரக அமைப்புகள்ல அந்த லக்னாதிபதி அப்படின்றவர் வந்து எப்படி வந்து தன் பலத்தை இந்த வருடம் முழுக்க வந்துட்டு கொடுக்க போகிறார் அப்படின்றது வந்து இந்த வருஷம் பார்ப்போம். இதில் கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கடக ராசிக்கு லக்னாதிபதி அல்லது ராசி அதிபதினு சொல்லப்படுற சந்திர பகவான் வந்து தன் வீட்டுக்கு 6ஆம் இடத்தில் போய் அமர்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போது இந்த வருஷம் மிதுன லக்னம், மிதுன ராசி ஆகட்டும், அதே போல் கடக லக்னம், கடக ராசி ஆகட்டும், இந்த ரெண்டு வீட்டுக்குமே அதிபதிகள் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் அமர்கிறார்கள். 6ன்றது என்னங்க, நோய், எதிரி, கடன் அப்படின்ற விஷயம். இதில் இவர்களுக்கு வந்து மிகுதியாக கொடுக்க போகிறது வந்து குருவோடைய வீட்டில் போய் உட்கார்றாரு. குருவோட வீடு அப்படின்னும் போது இந்த இடத்துல நம்ம கடனை பற்றி தான் பேச வேண்டும். என்றால் குரு அப்படின்னாலே வந்து தனக்காரகன் பேர். ரெண்டாவது வந்து குரு என்றால் புத்திரகாரகன். அப்ப ரெண்டு விஷயம் தான் இங்க வந்து கடக லக்னம், கடகராசியை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவான் குருவுடைய வீட்டில் அமர்வதால், அது இல்லாமல் உத்திராட நட்சத்திரத்தில் உட்கார்றதால பல்லு சம்பந்தப்பட்ட இஷ்யூ இன்னைக்கு வந்து இந்த வருடம் 2025 பொறுத்த வரைக்கும் இவர்கள் வந்து பல்லுக்கு சார்ந்து, பல்லுக்கு கிளிப்பு போட்டோம், பல்லு கட்டணும், பல்லு உடஞ்சிருச்சு, அந்த மாதிரி வந்து பல்லு கிளீன் பண்ண, அந்த மாதிரி பல்லுக்கு வந்து ரூட்டிங் பண்றது, பல்லு சார்ந்த இஷ்யூ வந்து இந்த வருஷம் 2025 பொறுத்த வரைக்கும் கடக லக்ன, கடக ராசிக்காரர்களுக்கு வந்தே தீரும் ஒன்று. ஸோ அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம், காசு, பணம், பொருளாதாரம். பணம் வந்து நீங்கள் யாருக்காவது கொடுத்தீங்கன்னா வராது, ஜாமீன் இன்னும் வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. இல்லை சார் கடன் கொஞ்சம் வாங்கிட்டோம் அப்படின்னா அதை திரும்ப செலுத்துறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இல்லாம போயிடும், கடனை திரும்ப செலுத்த முடியாது. அந்த கடன்ற விஷயத்துல கேர்ஃபுல்லா இருங்க. அடுத்து தங்கம், குரு என்றால் தங்கம்னு சொல்லுவோம். அப்ப குருமனை ஏறிய சந்திர பகவான் 6ஆம் அதிபதி ஆகிறார். அப்போ கடனுக்காக வந்துட்டு நகையை விற்கிற மாதிரியான ஒரு சூழல் வரும். இல்லை கடனுக்காக நீங்கள் நகையை அடகு வைக்கிறீங்கன்னும் போது அதை வந்து மீட்க முடியாத சூழலால் திரும்ப திரும்ப ரெனியூவல் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அதனால நகை விஷயத்தில் நகையை வந்து யாருக்கும் இரவல் நகை கொடுத்து விட வேண்டாம். யாருடைய நகையை வாங்கி நீங்கள் இரவல் போட்டு போனீங்கன்னா நீங்கள் ஏதாவது தொலைச்சிட்டு வர்ற ஒரு சூழல் ஏற்பட்டுரும். அதனால தங்கம், காசு, பணம், பொருளாதார வகையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்து குரு என்றாலே புத்திரகாரகன் பேர். அப்போ லக்னாதிபதி போயிட்டு குரு பகவான் வீட்டில் அமர்வதால் இங்கே புத்திர தோஷம் ஏற்படும். நிச்சயமா கடக லக்னம், கடக ராசிக்காரங்க யார் யார் இருந்தாலும் அவர்களுடைய குழந்தைகளுடைய ஜாதகத்தை இந்த வருஷம் ஒரு டைம் பார்த்துக்கிறது நல்லது. குழந்தைய வந்து தத்து கொடுத்து வாங்குற ஒரு மாதிரி அமைப்பு இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால இந்த 2025 பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களை வந்துட்டு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, கவனிச்சுக்கோங்க. அவங்க ஸ்கூலுக்கு போகும்போதும், டியூஷன் போகும்போதும், அதே போல் உடல் ஆரோக்கியம் ஒவ்வொரு விஷயம், சும்மா சாதாரணமாக இருமுறாலே வந்துட்டு அது இமீடியட்டாக நீங்கள் வந்து செக் பண்ணணும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க மேலே வந்து ரொம்ப ரொம்ப அக்கறை எடுத்து, சிரத்தை எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அது பார்த்துக்கோங்க. ரெண்டாவது கடக லக்னம், கடகராசியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் அதிபதி தனம், வாக்கு, குடும்பாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல போய் மறைகிறார் சூரிய பகவான். அவரும் வந்துட்டு சூரியனும் சந்திரனும் ஒன்னா கூடிய அமாவாசை யோகத்தில் பிரதமை திதியில் வந்து இந்த 2025 பிறக்கிறதால, அப்போ 2ஆம் இடம்ன்றது வந்து வாக்கு ஸ்தானம்னு பேரு. அப்போ சூரிய பகவான் வந்துட்டு நீங்க கொடுத்த வாக்கு வந்து நிறைவேற்ற முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்துவார். ஏன்னா 6ல் போய் மறைகிறார். அப்போ 6 to 12 எந்த கிரகமும் மறையக்கூடாது. அப்போ கடக லக்னம், கடகராசிக்கு தனாதிபதினு சொல்லப்படுற சூரிய பகவான் வாக்குஸ்தானத்துக்கும் அதிபதி, குடும்பாதிபதி போயிட்டு 6ல் உட்காரும்போது குடும்பத்து உறவுகளில், குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நோய், எதிரி, கடன் அப்படின்னு பேர். அப்போ குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருத்தருமே வந்துட்டு கொஞ்சம் மனசு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ரெண்டாவது வந்து கடன், குடும்பத்துக்காக கடன் வாங்குறது அப்படின்ற ஒரு சூழலை ஏற்படுத்தும். அடுத்து பார்த்தீங்கன்னா நோய், உடலாகிய பிரச்சனை, குடும்பத்தில் வந்து மருத்துவ விரயங்கள், யாராவது ஒருத்தருக்கு வந்து உடலாகிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு, அது வந்து சூரியன் ஆகி குருவோட வீட்டில் உட்காரும்போது, சூரியன் என்றால் ஒன்று முதல் குழந்தை அப்படின்னு சொல்லலாம், ரெண்டாவது வந்து தந்தை அப்படின்னு சொல்லலாம். அப்போ தந்தைக்கோ அல்லது முதல் குழந்தைக்கோ வந்துட்டு உடலாக பிரச்சனைகள் ஏற்படுவதால, அது குருமனை ஏறியதால
பெரியவங்க அப்படின்னு பேர். அதுக்கு வந்து கொழுப்பு கட்டி சார்ந்தது, உஷ்ணம் சார்ந்தது. சூரியன்னா உஷ்ணம், ஹீட் பாடி. அது குருவோட வீடுன்றதால குரு என்றாலே கொழுப்பு கட்டி அப்படின்னு சொல்லலாம், அல்லது இருதயம் சார்ந்த ப்ராப்ளங்கள் அப்படின்னு பேர். அப்போ தந்தைக்கு வந்துட்டு வயதானவர்கள் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு நார்மலாக ஜென்ரலாக வந்து ஹார்ட் செக்கப் வந்து பண்ணிக்கோங்க. இது பண்ணிக்கிறது நல்லது. அடுத்து இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 3க்கும் 12க்கும் உரிய புத பகவான், 3க்கும் 12க்கும் உரியவர் போயிட்டு இந்த கடக லக்னம் கடகராசிக்கு வந்து 5ஆம் இடத்துல உட்கார்றாரு. ரெண்டாவது 5க்குரியவர் போயிட்டு வந்துட்டு லக்னத்திலே ஏறி, அங்க லக்னம் ஏறினால் பலம் நான் சொல்லுவோம், ஆனா வந்துட்டு அந்த இடத்துல நீசமாகி வக்ரமாகிறார். அப்போ 3க்குரியவன் 5க்கு போறதால 5ஆம் இடம்ன்றது வந்துட்டு பூர்வீக புண்ணியம். ரெண்டாவது வந்து குலதெய்வம். அப்போ குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது உங்களுக்கு இந்த வருஷம் வந்து நல்ல பலனை கொடுக்கும். அதாவது நீங்க இந்த மாதிரியான உடல் ஆரோக்கிய பிரச்சனை வரக்கூடாது, நோய் வரக்கூடாது, குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து எதிரிகள் ஆகக்கூடாது அப்படின்னு நல்லா திங்க் பண்ணும்போது நீங்க 5ஆம் அதிபதி வந்து லக்னம் ஏறி இருக்கிறதால 5ஆம் அதிபதி பலம் இழந்திருப்பதால் பகை வீடு ஏறிய புதன் பேரு. 3க்குரியவர் வந்து துர்ஸ்தானாதிபதியின் பேரு. அவர் போயிட்டு 5ஆம் இடம் நல்ல ஒரு இடத்துல உட்காரும் போது அந்த 5ஆம் இடத்துக்கு எடுக்கிறாரு. அப்ப பூர்வீக புண்ணியம், அப்பா சொத்து தாத்தா சொத்தெல்லாம் எதிர்பார்த்துருக்கு இருக்கவங்களுக்கு வந்துட்டு குலதெய்வம் போயிட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ குலதெய்வ வழிபாடு நல்லது. 5ஆம் அதிபதி லக்னம் ஏறி இருக்கிறார் பேரு. அது வந்து நீர்நிலைகள் சார்ந்து இருக்கும். உங்களுடைய குலதெய்வம் அப்படின்றது வந்து பெண் தெய்வமாகவும் பட்டை போடும் தெய்வமாகவும் அது வந்து நீர்நிலைகள் சார்ந்த இடத்துல இருக்கும். அந்த இடத்துல போய் பொங்கல் வச்சு வாழையில போட்டு படையல் போட்டு வழிபட்டு வரும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். எதுல பூர்வீக சொத்து கிடைக்கிறதுல உள்ள தடைகள்ல வந்து வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு பேரு. குழந்தைகளுக்கு வரக்கூடிய உடலாக பிரச்சனை, 5ஆம் இடம் வந்து பூர்வீக புண்ணியம் மட்டும் கிடையாது, புத்திரஸ்தானம். 5ஆம் இடம் வந்து குழந்தைகள் ஸ்தானத்தையும் குறிப்பிடும். அப்ப குழந்தைகளுக்கு வரக்கூடிய அந்த உடலாக பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆவீங்க. அதனால வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வர்றது நல்லது. அது நீர்நிலைகள் சார்ந்த பெண் தெய்வம், பட்டை போடும் தெய்வம், குலதெய்வம், அது பார்த்துக்கோங்க. அடுத்து 6க்கும் இந்த லக்னத்துக்கு வந்து பாக்யாதிபதினு சொல்லப்படுற 9க்கும் உரிய குரு பகவான் வந்து இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாதகஸ்தானத்துல போய் உட்கார்றாரு. அதாவது கடக லக்னம் கடகராசிக்கு வந்து 12ஆம் இடம் வந்து மிதுனம், 11ஆம் இடம் வந்துட்டு ரிஷபம். ரிஷபம் வந்து இந்த லக்னத்துக்கு சர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாதகஸ்தானம் பேரு. அப்போ முன்னே சொன்னதுதான், அந்த 9க்குரிய குரு பகவான் வந்து பாதகஸ்தானத்தில் உட்காரும்போது 9ன்றது என்ன சொல்லணும், அந்த பாக்கியம்னு பேரு, தந்தை வழி சொத்துக்கள் அப்படின்னு பேரு. இதுலெல்லாம் கிடைக்கிறதுல தடை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தெய்வ வழிபாட்டில் வந்து குறை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருப்போம். தெய்வ வழிபாடு வந்து இந்த வருஷம் கொஞ்சம் இவர்கள் புறக்கணிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். கோயில் குளம் இதெல்லாமே நம்ப மாட்டாங்க. ஏனென்றால் இங்க நம்ம ஒன்று கவனிக்கணும். கடக லக்னம் கடகராசிக்கு 7ஆம் அதிபதி சனி பகவான், பாதகாதிபதி சுக்கிர பகவான். அப்ப பாதகாதிபதி சுக்கிர பகவானும் 7ஆம் அதிபதி சனி பகவானும் கூடி 8ல போய் உட்காராங்க. அப்ப பாதகம் 8, 7க்குரியவன் 8க்கு போயிட்டார். அப்ப திருமண வாழ்க்கையில வந்துட்டு கருத்து வேறுபாடுகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, ஒரு குடும்பம் வந்து ஒற்றுமையா இல்லை அப்படின்ற போது அந்த மன விரக்தியின் காரணமாக அப்புறம் என்னடா நம்மளை வந்து கோயில் வழிபாடு பண்ணி, இவங்கெல்லாம் நல்ல பக்திமான்கள். கடக லக்னம் கடகராசினாலே வந்து நிறைய கோயில் நம்புவாங்க, அப்பா அம்மாவுக்கு வந்து பிடிச்ச பிள்ளையா இருப்பாங்க, அமைதியான அடக்க ஒடுக்கமான நேர்மையான எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒத்து போற ஒரு அமைப்பு கொண்டவர்கள். எல்லா வகையிலும் நான் வந்து நல்லா இருந்து நன்மையை தான் எல்லாருக்கும் நினைச்சு எல்லாருக்கும் உதவி செஞ்சு எல்லா வகையிலும் நான் நன்மை நடக்கிறேன். ஆனா ஏன் இந்த வருஷம் வந்துட்டு கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, ஏன் வந்து பிரச்சனை வருது, பிரிவினை வருது? ஏன்னா பாதகாதிபதியும் 7ஆம் அதிபதியும் கூடி 8ஆம் இடத்துல உட்கார்றதால உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் வருது, திருமண வாழ்க்கையில இதெல்லாமே நடக்குது. அதே போல கூட்டு தொழில் செஞ்சா, ஏன்னா 7ஆம் இடம்ன்றது வந்துட்டு நண்பர்களையும் குறிப்பிடும், கூட்டு தொழிலும் குறிப்பிடும். அப்ப இவங்ககிட்ட இருந்து எல்லாமே இந்த வருடம் இவங்க வந்து நார்மலா கொஞ்சம் விலகி போவாங்க. இயற்கையாவே வந்துட்டு இவர்களுக்கே தெரியாம நண்பர்கள் கிட்ட இருந்து அவ்வளவா அவாய்ட் பண்ணிட்டு பேசாம இருக்கிறதும், கணவன் மனைவி வந்து அவ்வளவா கருத்து அந்யோன்யம்ன்றது வந்து குறைவுபட்டு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு இதுக்கு எல்லாமே இந்த வருடம் வந்து வாய்ப்பா இருக்கிறதால ஸோ இவர்கள் வந்துட்டு கடவுள் தெய்வம் இதெல்லாம் வந்து பொய் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த வருடம் வந்து வாய்ப்பு அதிகம். ஸோ குலதெய்வத்தை வழிபட்டு வரும்போது இதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து 9ஆம் இடம் வந்து பாக்யஸ்தானம்னு சொல்லியிருக்கோம். 9ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் உட்கார்றாரு. அதே போல 3ஆம் இடத்துல வந்து கேது பகவான் உட்கார்றாரு. அப்ப ராகு கேது அமர்ந்த பாவங்கள்னு பார்க்கும்போது 3ஆம் இடத்துல கேது உட்காரும்போது 3ஆம் இடம் வந்து தைரியம் வீரியம் சகோதர ஸ்தானம்னு பேரு. அப்ப அந்த இடத்துல கேது வந்து கெடுக்குன்னு பேரு, ராகு கொடுப்பார் கேது கெடுப்பார்னு பேரு. அப்ப கேது பகவான் போய் 3ஆம் இடத்துல உட்காரும்போது இவர்களுடைய தைரியம் இந்த வருடம் வந்து நார்மலாக வந்து இந்த கடக லக்னம் கடகராசிக்காரங்க வந்து ரொம்ப ஃபோர்ஸ் இதெல்லாம் சொல்ல முடியாது, கோபம் அதிகம் புடிவாத அதிகம்லாம் சொல்ல முடியாது. நார்மலாக இவங்க வந்து ஒரு சாந்தமான குணம் கொண்டவர்கள், அமைதியான டைப்பு தான். அதுல வந்து ஆயில்ய நட்சத்திரம் கொஞ்சம் ஆக்ரோஷமா இருக்கும், பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம்லாம் வந்து அமைதியான டைப்பு தான். ஏன்னா ஆயில்யம் வந்து ராஷ்டிர கணம்னு சொல்லுவாங்க. ஸோ ஆயில்ய நட்சத்திரம் வந்து எப்பவுமே அந்த புடிவாத குணம் உண்டு. அது வந்து இந்த வருடம் கன்னி லக்னத்துல, அதாவது கன்னிக்கு வந்துட்டு
கடக லக்னம் கடகராசிக்கு 3ஆம் இடம் கன்னியில் வந்துட்டு கேது பகவான் இருக்கும்போது இந்த வருடம் ஆரம்பிக்கும் காலகட்டத்தில் அப்போ இவர்களுடைய அந்த தைரியம் என்பதும் வீரியம் என்பதும் வந்து குறைவுபட போகிறது. தைரியம் வீரியம் குறைவுபட போகிறது. சகோதர உறவுகள் வந்து பாதிக்கப்படுது. ஏன்னா 3ஆம் இடம் வந்து சகோதர ஸ்தானம்னு பேர், சகோதர உறவுகள் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு பேர். அதில் பார்க்கணும். அடுத்து வந்து இந்த டாக்குமெண்ட் விஷயத்துலலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. 3ஆம் இடம் தான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் சொல்லும். அந்த டாக்குமெண்ட்ல வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையான ஒரு வேர்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம், அதையும் கவனிச்சுக்கோங்க. 9ல் இருக்கிற ராகு பகவான் வந்துட்டு உங்களுக்கு அதாவது பாக்கியஸ்தானம்னு பேர். அப்போ பாக்கியத்தை வந்துட்டு ராகு பகவான் அள்ளியை கொடுக்க போறாரு. ஏன்னா கடக லக்னம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய வீடு வந்து நட்பு வீடாக வரதால, நட்பு வீடு ஏறிய ராகு பகவான்றதால வந்துட்டு அவர் எதுவும் கெடுக்க போகிறதுல நல்ல வகையில தான் இருக்காரு. அப்போ கடக லக்னம் கடகராசிக்காரங்க இந்த வருடம் வந்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதால் இவருடைய வாழ்க்கை வந்து சீரும் சிறப்பமாக இருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.